அலைக்கும், வெல்கம் டு யாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 1.5 கிலோ அரிசிக்கு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 1 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஆயிலும் கீயும் சேர்த்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் நம்ம டம்ளர் கணக்கில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டம்ளர் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை 5, ஏலக்காய் 5, கிராம்பு 5ன்னு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா பொரியட்டும். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 4 வெங்காயம் போடணும். நம்ம 1.5 கிலோ எடுத்துருக்கிறதுனால 6 வெங்காயம் போட்டுக்கலாம். 6 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்யும்போது எப்போவுமே வெங்காயம் நல்லா ஃப்ரையாக இருக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரை நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம எந்த ஒரு கலருமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா கலர் கிடைக்கும். இது கூட நம்ம 8 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரை நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். வெங்காயம் கலர் மாறுறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். அது வரை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா எப்படி பண்ணணுங்கிறது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம், மறக்காமல் பாருங்கள். இந்த மசாலாவில் வேற ஒன்றும் நம்ம ஆட் பண்ணலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது 3 தான் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயத்தோடு இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே பிரியாணிக்கு செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணாதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமாவே அடி பிடிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தலையும் புதினா தலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே அடி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. 1 கிலோ அரிசிக்கு 4 தக்காளி ஆட் பண்ணணும். நான் 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் 1.5 கிலோ அரிசிக்கு. தக்காளியை நல்லா அது கூட ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் தான் நல்லா வதங்கும் எல்லாமே. அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூடவும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். இப்போ நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவை எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 kg சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறோம். சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால நம்ம 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சிக்கனோட நல்லா மசாலா வந்து மிக்ஸ் ஆனால் தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தயிரும் லெமனும் சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் அளவுக்கு தயிர் இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம 1 லெமனை நல்லா ஜூஸ் புழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணுறது தான் அடுத்த வேலை. இன்றைக்கி நம்ம சீரக சம்பா அரிசியில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். சீரக சம்பா அரிசிக்கு 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம வாட்ரு வச்சா போதும். அந்த அளவில் நீங்கள் மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. வாட்டரும் ஆட் பண்ணிட்டோம். இதை நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரையும் வேக வைங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீரக சம்பா அரிசியை ஒரு 3லேருந்து 4 டைம்ஸ் வரையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வரையும் ஊற போட்டு வச்சுருக்கோம். அதை நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இடையில கிளறாதீங்க. அப்படி கிளறினீங்கன்னா சிக்கன்லாம் வந்து உடஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் கிளறிட்டு அது கூட அதுக்கப்புறம் கிளறாதீங்க. டென் மினிட்ஸ்லேயே வந்து அரிசி வந்து ஓரளவுக்கு வெந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அரிசியை நல்லா சமப்படுத்திக்கோங்க. அரிசியை நம்ம சமப்படுத்தியாச்சு. இதுக்கப்புறம் என்ன, தம் போட்டுற வேண்டியதான். தம் போட்டோம்னா பிரியாணி ரெடி. இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு தம் போடுங்க. அவ்வளோதான், ஈஸியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Keep in touch for more videos.